அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தகுதியுள்ள ஓய்வூதியதாரர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 1.18 லட்சத்திற்கும் அதிகமானோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த எழுத்துப்பூர்வ பதிவில் 2026 ஜூலை 19 வரையிலான தரவுகளின்படி மொத்தம் 1,18,195 பேர் யூபிஎஸ் திட்டத்தை தேர்வு செய்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். இதில் புதிதாக பணியில் சேர்ந்தவர்கள், தற்போது பணியில் இருக்கும் ஊழியர்கள் மற்றும் ஏற்கனவே ஓய்வு பெற்ற தகுதியுள்ள நபர்கள் அடங்குவர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் பல்வேறு நன்மைகளை நிதி அமைச்சகம் விரிவுபடுத்தி உள்ளது. மத்திய சிவில் சர்வீசஸ் விதிகள் 2021 கீழ் ஓய்வூதிய கிராஜுவிட்டி மற்றும் இறப்பு கிராஜுவிட்டி நன்மைகள் யூபிஎஸ் தேர்வு செய்த ஊழியர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளன. பணியின் போது ஒரு ஊழியர் மரணம் அடைந்தாலோ அல்லது உடல்நலக்குறைவு காரணமாக பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டாலோ அவர் சிசிஎஸ் ரூல்ஸ் 2021 அல்லது சிஎஸ்எஸ் ரூல்ஸ் 2023 ஆகியவற்றின் கீழ் சலுகைகளை பெற தேர்வு செய்யும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. என்பிஎஸ் திட்டத்திற்கு வழங்கப்படும் அதே வரி சலுகைகள் மற்றும் வரி விலக்கு முறைகள் யூபிஎஸ் திட்டத்திற்கு முழுமையாக பொருந்தும் என நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. யூபிஎஸ் திட்டத்திற்கு மாறிய ஊழியர்களுக்கு மீண்டும் என்பிஎஸ் திட்டத்திற்கு திரும்புவதற்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. யூபிஎஸ் திட்டம் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதா அல்லது அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த நிதியமைச்சகம், இத்திட்டம் 2025 ஏப்ரல் 1 முதல் தான் நடைமுறைக்கு வந்துள்ளதால் இதுவரை இதன் செயல்பாடுகள் குறித்து இந்த மறு ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை என்றும் விளக்கியுள்ளது. மேலும் தற்போது வரை யூபிஎஸ் திட்டத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யவோ அல்லது அதற்கு பதிலாக புதிய திட்டத்தை கொண்டு வரவோ அரசிடம் எந்த முன்மொழிவும் பரிசீலனையில் இல்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.